மாணவர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கடந்த காணொளியில் இந்த பணவீக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய செயல் ரீதியான நடவடிக்கைகள் ஒரு 4 நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் ஆய்வு செய்தோம். இன்னைக்கு நாங்கள் இந்த பணவீக்கத்தினுடைய தொடர்ச்சியாக வார அடுத்த பகுதி விலைச்சுட்டன், பிரைஸ் இண்டெக்ஸ், விலைச்சுட்டன். அப்போ நீங்கள் இதில் விளங்கணும் என்னென்னா, இப்போ இந்த விலைச்சுட்டன் சம்பந்தமாக இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ 7வது தேர்ச்சியில் உங்களுக்கு ஒரே ஒரு வினா 20 புள்ளிக்கு அந்த 7வது தேர்ச்சியில் ஒரு வினா. இப்போ விலைச்சுட்டன் சம்பந்தமாக தெரியல ஒரு 4 புள்ளிகளுக்கு ஒரு வினாவை தொடுக்கலாம். பிறகு நீங்கள் வந்த கடந்த கால ஃபைனல் பேப்பர்கள் எடுத்து பாருங்கள். சரி, முதல் தியரியை விளங்கும். விலைச்சுட்டன், அப்போ விலைச்சுட்டன் என்ன? அப்போ ஒரு நாட்டில் குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, இந்த பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவீடு செய்வதற்கான ஒரு குறிகாட்டி. இந்த பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவீடு செய்வதற்கான ஒரு குறிகாட்டி தான் விலைச்சுட்டன். அப்ப விலைச்சுட்டன் எரிந்த குறிகாட்டி பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றம், பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவிடுவதற்கான ஒரு குறிகாட்டி. அப்ப இந்த விலைச்சுட்டனானது நீங்கள் விளங்கணும். ஒரு விலைச்சுட்டனை நாங்கள் கணிப்பீடு செய்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை? விலைச்சுட்டன் ஒரு பொருளின் விலையை காட்டாது. அனைத்து பொருட்கள் சேவைகளினதும் சராசரி விலையை காட்டும். அனைத்து பொருட்கள் சேவைகளின் சராசரி விலை. அப்ப ஒரு விலைச்சுட்டனை நாங்கள் கணிக்கும் போது முதலாவது எங்களுக்கு என்ன தேவை என்றால் அடியாண்டு. அப்ப அடியாண்டு என்பது வேணும். ஏன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் ஒரு விலை மாற்றத்தை ஒப்பிட வேணும் என்றால் சரியில்லை, இப்ப நிகழ்கால ஆண்டின் விலையை முன்னுக்கு இருக்கிற ஆண்டோடு தானே ஒப்பிட வேணும். அப்ப முன்னுக்கு நாங்கள் ஒரு 5 வருஷமோ அல்லது 10 வருஷத்துக்கோ முன்னுக்கு இருக்கிற ஆண்டோட ஒப்பிட வேணும். அப்ப அந்த நீங்க முன்னுக்கு எந்த ஆண்டு எடுக்கிறீங்களோ அந்த ஆண்டு தான் அடியாண்டு, அதான் அடிப்படை ஆண்டு. அப்ப அந்த அடிப்படை ஆண்டின் விலை மட்டத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப அடியாண்டு தெரிவு செய்யும். அதாவது ஒரு விலைச்சுட்டனை நீங்கள் எடுக்க அதை நுகருகின்ற நுகர்வோர் யார்? அந்த நுகர்வோர் என்னென்ன வகையான பண்டங்களை நுகருகிறார்கள்? அப்ப அவர்கள் நுகருகின்ற அந்த பண்ட தொகுதி, அதை பண்ட கூடை என்று சொல்லுவார்கள். இங்க தொகுதி என்றது கூடை. சரி, அப்ப பண்ட கூடையை தெரிவு செய்யவும். கூடை என்று நான் இங்க சொல்றது பிள்ளைகள் தொகுதியா. அடுத்தது பண்டங்களினுடைய நிறை. அப்ப ஒரு நுகர்வோர் அல்லது ஒரு நுகர்வு குடும்பம் சரி இப்ப 10 வகையான பண்டங்களை பாவிக்குதண்டா, அந்த 10 வகையான பண்டங்களுக்கும் தமது வருமானத்தில் எத்தனை வீதத்தை ஒவ்வொரு பண்டங்களுக்கும் செலவழிக்கிறார். நிறைய என்றது படிவாளவங்களும் பிள்ளைகள் இந்த வெயிட்டட் என்று சொல்றது அந்த முக்கியத்துவம். இப்ப ஒரு நுகர்வு குடும்பம் தந்த வருமானத்திலே ஒவ்வொரு பண்டத்துக்காகவும் எத்தனை சதவீதத்தை செலவழிக்கின்றது, அப்ப எத்தனை சதவீதத்தை செலவழிக்கின்றது என்றது தெரிய வரும். அதான் நிறை. அப்ப அடுத்தது நிறை. அடுத்தது நாங்கள் தெரிவு செய்கிற அந்த பண்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நுகர்வு குடும்பம், அது செல்வந்த அதாவது வருமானம் கூடின குடும்பமா அல்லது நடுத்தர வருமானத்தில் இருக்கிற நுகர்வு குடும்பமா அல்லது குறைந்த வருமானத்தில் இருக்கிற நுகர்வு குடும்பமா? அப்ப அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த நுகர்வு குடும்பம் யார் என்பதை தெரிவு செய்யும். அடுத்தது நடைமுறை ஆண்டினதும் அடியாண்டினதும் நாங்கள் தெரிவு செய்கிற பண்டங்களின் விலை.
விலையை கருத்தில் கொள்ள வேணும் என்று சொன்னது பிள்ளைகள் நிகழ்கால ஆண்டின் விலையும் தெரிய வேணும், அடியாண்டின் விலையும் தெரிய வேணும். அப்ப நிகழ்கால ஆண்டினதும் அடியாண்டினதும் விலைகளை கருத்தில் எடுக்க வேண்டும். அப்ப மீண்டும் அவதானியுங்கோ, ஒரு விலைச்சுட்டனை கணிப்பீடு செய்வதற்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அவை. அப்ப என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கணும்? அப்ப முதலாவது அடியாண்டை தெரிவு செய்ய வேணும். சரி, இரண்டாவது பண்டக்கூடை பண்ட தொகுதியை தெரிவு செய்யும். மூன்றாவது அந்த பண்டங்களுக்குரிய நிறை, அதை நுகருகிற குடும்பங்களின் வருமானத்திலே ஒவ்வொரு பண்டங்களுக்காகவும் செலவிடுகின்ற சதவீதம், அந்த நிறையை தெரிவு செய்யும். நாங்கள் தெரிவு செய்த பண்டங்களை நுகருகின்ற நுகர்வு குடும்பம், அந்த நுகர்வு குடும்பம் யார், பிரதித்துவப்படுத்துகிற குடும்பம் யார். அடுத்தது நாங்கள் தெரிவு செய்த பண்டங்களினுடைய நடப்பு விலையும் அடியாண்டு விலை. அப்ப இவ்வளா விடயத்தை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் ஒரு விலைச்சுட்டனை கணிப்போம். அப்ப இப்ப நீ இதில் வைத்துக்கொண்டு விலைச்சுட்டன் என்றால் என்ன? சில வழியில் உங்களோட ஒரு பரீட்சை வினாத்தாளிலை பொதுவாக கூட ஒரு வினாவை தொடுப்பார்கள். விலைச்சுட்டன் என்பதில் இருந்து நீர் விளங்கிக் கொள்வது யாது, அல்லது விலைச்சுட்டன் என்றால் என்ன என்ற ஒரு வினா உங்களுக்கு ஒரு 2 புள்ளிக்கு கேட்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு ஆன்சர் பண்றது பாருங்க. அதுக்குரிய பொதுவான ஒரு வரவிலக்கணம் ஒன்று எழுதி காட்டியிருக்கிறோம். சில வரவிலக்கணங்களை மாணவர்களுக்கு சொன்னாங்க, இதில் உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரியில்லை, சரியான டெபினிஷன் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் இதை பார்த்துட்டு உடனடியாக உங்களோட நோட் புக்கில் அந்த டெபினிஷன்களை எழுதி போடுவோம். சரி, இதெல்லாம் பரீட்சை வினாத்தாளில் வராதென்று சொல்லி யாரும் சொல்லிடலாம். இது உங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கிற விடயங்கள். அப்ப பாருங்க, விலைச்சுட்டன் குறிப்பிட்ட ஒரு ஆண்டை அடியாண்டாக கொண்டு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். விலைச்சுட்டனை நாங்கள் கணிக்க வேணும் என்றால் அடியாண்டு வேணும். குறிப்பிட்ட ஒரு ஆண்டை அடியாண்டாக கொண்டு குறித்த ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அனைவராலும், ஒரு நாட்டில் மக்கள் அனைவராலும் பொதுவாக நுகரப்படுகின்ற பொருள் சேவைகளின் சராசரி விலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, பொருள் சேவைகளின் சராசரி விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவிடுகின்ற குறிகாட்டி. இந்த குறிகாட்டியைத்தான் நாங்கள் விலைச்சுட்டன் என பெயரிட்டு உள்ளோம். அப்ப விலைச்சுட்டன் என்றா என்னென்று விளங்கி இருக்கும்? விலைச்சுட்டன் என்றா என்னென்று விளங்கி இருக்கும்? மீண்டும் சொல்லுகிறேன், தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டை அடியாண்டாக கொண்டு குறித்த ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அனைவராலும், குறித்த ஒரு நாட்டில் மக்கள் அனைவராலும் நுகரப்படுகின்ற பொருட்கள் சேவைகளின் சராசரி விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை, பொது விலை மட்டும்தானே சராசரி விலை, அந்த சராசரி விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை அளவிடுகின்ற குறிகாட்டியை விலைச்சுட்டன் என அழைப்பர். அந்த குறிகாட்டிக்கு தான் நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் பிரைஸ் இண்டெக்ஸ், விலைச்சுட்டன். அப்ப விலைச்சுட்டனை உருவாக்குறதுக்கு தேவைப்படும் தகவல்கள் விளங்கி இருக்கும். அப்ப இலங்கையில பாருங்க, இந்த விலைச்சுட்டன்ல நாங்கள் 4 வகையான விலைச்சுட்டன்களை பற்றி நீங்க படிக்க போறீங்க. இப்ப இந்த 4 சுட்டன் கூட டைரக்டாக 4 புள்ளிகளுக்கு பல தடவை ஃபைனல் பேப்பர்ல கேட்டிருக்கிறார். இலங்கையின் பணவீக்கத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற விலை குறிகாட்டிகள் அவை. பாருங்க, 4 புள்ளிகளுக்கு 4 சுட்டன், 4 புள்ளிகளுக்கு பிள்ளைகள் 4 சுட்டன். அப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன், தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன், உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப 4 சுட்டன்களையும் பற்றி
நீங்கள் அதன் அடிப்படை தகவல்களை கட்டாயம் மாணவர்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா சில ஆண்டுகளை அண்மை கால பேப்பர்கள் எல்லாம் 2 விலை சுட்டன்களை தந்து அந்த 2ஐயும் வேறுபடுத்த சொல்லி கூட கேட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விலை சுட்டனை தந்து அந்த விலை சுட்டனை பற்றி எழுத சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் 6வது கேள்வி இப்போ நாங்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது பகுதி 2 6வது வினா சொன்னால் அப்போ அந்த 6வது வினா 7வது தேர்ச்சியோட தொடர்புடையது என்றால் எல்லாருக்கும் தெரியும் 7வது தேர்ச்சிக்குள்ள 5 மட்டம். அப்போ இதில் நாங்கள் இப்போ 7.2 போய்கொண்டிருக்கு, பொதுவில மட்டம் போய்கொண்டிருக்கு. அப்போ என்ன 7வது தேர்ச்சி நாங்கள் பூரணத்துவம் பெற வேணுமெண்டா இன்னும் 3 லெவல். அப்போ நிதி முறைமை தொடர்பாக பார்க்க வேண்டி இருக்குது, இலங்கை மத்திய வங்கி தொடர்பாக பார்க்க வேண்டி இருக்குது, அடுத்தது உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் தொடர்பாக பார்க்க வேண்டி இருக்கு. பார்த்தா கூட 7வது தேர்ச்சி முடியும். சரி, அப்போ இதில் சொல்லப்படுகிற விடயமும் அப்போ இனி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்னென்னா ஒரு விலை சுட்டன் கணிப்பீடு செய்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான தகவலை தாரும். தேவையான தகவலை தந்தால் மாணவர்களுக்கு உண்மையில ஒரு விலை சுட்டனை நீங்கள் கணிக்க பழகும். தேவையான தகவலை உங்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் தந்தால் ஒரு விலை சுட்டனை கணிக்க தெரியும். இப்போ அண்மை ஆண்டு பேப்பர்களை இந்த விலை சுட்டனை கணிக்க சொல்லி கேட்கல. மிக பழைய ஆண்டில் 1996ஆம் ஆண்டு சொல்றது 1996 96ஆம் ஆண்டு நடந்த ஃபைனல் பேப்பரில் தரவை கொடுத்துட்டு விலை சுட்டியின் பெறுமதியை கணக்கு சொல்லி கூட கேட்டார்கள். இப்போ இருக்கிற பாடத்திட்டத்திலையும் சரியல்லோ அவ டிம்முக்குள்ளால காட்டியிருக்கிற மாணவர்களுக்கு விலை சுட்டனை கணிக்கின்ற அறிவு இருத்தல் வேண்டும். ஆகவே ஒரு விலைச்சுட்டன் கணிக்க தெரியாமல் நீங்க விலைச்சுட்டன் படிக்கக்கூடாது. சரி, இப்ப விலைச்சுட்டன் கணிக்கிறதுக்குரிய தகவல் பாருங்க. இதுல நான் ஒரு விலைச்சுட்டன் உண்டு உங்களுக்கு கணிக்கிற மெதட் உண்டு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்க மாணவர்கள் எல்லாரும் நீங்கள் இது சம்பந்தமாக விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அப்ப முதலாவது பாருங்க, ஒரு விலைச்சுட்டனை நாங்கள் கணிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பண்டக்கூடை. அப்ப இதுல நான் 5 வகையான பண்டம் எடுத்திருக்கிறேன். ABCDE 5 வகையான பண்டம். அடியாண்டு, இந்த ஆண்டு இதண்டு போடையில ஏதோ ஒரு அடியாண்டு இருக்கும். அந்த அடியாண்டிலை நாங்கள் தெரிவு செய்த பண்டங்களினுடைய நிறை எப்படி இருக்க வேண்டும். சொன்னே, தெரிவு செய்யப்பட்ட குடும்பம் நாங்கள் தெரிவு செய்த பண்டங்களுக்கு ஒவ்வொரு பண்டங்களுக்கும் தங்கண்ட வருமான செலவில் அல்லது தமது வரவு செலவு திட்டத்திலே எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஏ என்ற பண்டத்துக்கு 41%, இதன் நிறை. பி என்ற பண்டத்துக்கு 3.1, சி என்ற பண்டத்துக்கு 23.7, டி என்ற பண்டத்துக்கு 19.1, இ என்ற பண்டத்துக்கு 13.1. அப்ப இந்த நிறைய நாங்கள் கூட்டினோம் என்றால் இங்க 100. இந்த நிறைய நீங்கள் கூட்டினீங்கள் இங்க 100. இதான் நிறை. இப்ப நிறைய என்றது விளங்கி இருக்கும். தெரியல, நீங்க அந்த மாறி யோசிக்க கூடாது பிள்ளைகள். இப்ப நிறையன்றது நாங்கள் பொருளை நிறுத்தல் அளவீட்டு கருவியை கொண்டு அளக்கேக்க வார வெயிட் இல்லை. ஒரு குடும்பம் தண்ட வரவு செலவு திட்டத்தில் ஒரு குடும்பத்தின் பட்ஜெட்டில் ஒவ்வொரு பண்டத்துக்கும் எத்தனை வீத முக்கியத்துவத்தை கொடுக்குது. அப்ப சமமான முக்கியத்துவம் இருக்காத இல்லை எல்லா பண்டத்துக்கும். அப்படி இருக்காதானே, அதான் நிறை. அப்ப அடுத்தது உங்களுக்கு தேவை, நீங்கள் தெரிவு செய்த பண்டத்தினுடைய நடப்பு வருட விலையும் அடியாண்டு விலையும். பாருங்க, அப்ப நடப்பு வருட விலை, அப்ப நடப்பு வருட விலை நாங்கள் எடுத்த பண்டங்கள் என்ன நடப்பு வருட விலை. அப்ப நடப்பு வருட விலை தான் P1 அண்டு காட்டப்பட்டிருக்கு. அது இந்த அடியாண்டு விலை தான் P0 அண்டு காட்டப்பட்டிருக்கு. அடியாண்டு விலை வந்து P0, நடப்பாண்டு விலை P1. பாருங்கள், ஏ என்ற பண்டத்தினுடைய நடப்பு வருட விலை 40, அடியாண்டு விலை 40, நடப்பு வருட விலை 45.
பி அடியாண்டு விலையின் நடப்பு விலையும் மாறையில்லை. பொது விலை மட்டம் அதிகரிக்குது என்றால் அது ஒரு நடைமுறை கருத்த மாணவர்கள் விளங்கணும். இப்போ எல்லா பண்டங்களின் விலையும் அதிகரிக்குது என்பது பொருள் அல்ல. சராசரி விலை அங்க சராசரி விலை தான் அதிகரிக்குது. சராசரி விலை தான் அதிகரிக்குது என்று விளங்குவோம். ஆனால் நாங்கள் எடுத்த பண்டங்களின் சிலவற்றின் விலை கூடும், சிலவற்றின் விலை மாறாமல் இருக்கலாம், ஒரு சில பொருட்களின் விலை குறையலாம். எங்களுக்கு தேவை எது? அவரேஜ் பிரைஸ். அது அந்த நடைமுறைத்தன்மை உங்களுக்கு விளங்குவோம். அப்ப இதுக்குத்தான் இங்க பேர் என்ன? விலைச்சூட்டம். அப்ப இப்ப விலைச்சூட்டம் கணிக்கிறதுக்கு முதலாவது உங்களுக்கு அடியாண்டு வேணும், பண்டக்கூட வேணும். குட்ஸ்பாக்கர் சரியில்லை, நாங்கள் இந்த பாஸ்கெட் என்று சொல்றது தொகுதி. அப்ப பண்டக்கூட வேணும், அதனுடைய நடப்பு வருட விலை வேணும், அடியாண்டு விலை வேணும். அடுத்தது நிறை. பாருங்க இவ்வளவு தந்திருக்கிறோம். அப்ப அடியாண்டு விலையை நிறையால பெருக்கினால் அந்த அடியாண்டிலை அந்த பொருட்கள் ஒவ்வொன்றின்றையும் பெறுமதி வரும். இந்த பாருங்க பி நோட் அடியாண்டு விலை பி நோட் தர தெரியல அடியாண்டில நிறை கியூ நோட் பெருக்கினால் அந்த அடியாண்டில ஒவ்வொரு பொருட்களின்றையும் பணரீதியான பெறுமதி என்ன? அப்ப ஏ பண்டத்தின் பணரீதியான பெறுமதி 1640. என்ன நடத்த நான் 40 41 பிரிக்கி, பிக்கு 30 3.1 பிரிக்கி, 120 23.7 பிரிக்கி, அப்படியே நீங்க பெருக்கி 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 எடுக்கிறீங்க. அதான் பி நோட் இன்டு கியூ நோட். இப்படி நீங்கள் எடுக்கிற பண்டங்கள் அனைத்தின் பெறுமதியையும் கூட்டினால் அடியாண்டினுடைய தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் மொத்த பணப்பெறுமதி வரும். மொத்த பணப்பெறுமதி வரும். அப்ப இந்த மொத்த பணப்பெறுமதி தான் பாருங்கள் 5794. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்கள் பெருக்கி பெருக்கி அவ்வளோத்தையும் கூட்டணும். அப்ப கூட்டி நீங்கள் எடுக்க போறீங்கள். அப்ப அந்த கூட்டி எடுக்கிறது தான் இவர். அப்ப அவர் தான் சொல்ல போறோம் சிக்மா கூட்டுத்தொகை பி நோட் இன்டு கியூ நோட். அதே மாதிரி பாருங்கள் எந்த ஆண்டுக்கு செய்கிறீங்களோ அது நடப்பாண்டு. அப்ப நடப்பாண்டிலை அதனுடைய நிறை மாறாது. ஆனா நடப்பாண்டில பாருங்க விலையில தான் மாற்றம் வந்திருக்கு. இப்ப அதே போல விலையை நிறையால பெருக்கினீங்கள் என்றால் இந்த நடப்பாண்டினுடைய பணப்பெறுமதி வரும். பாருங்கள் அப்ப 45 தர 41 1845. பாருங்க அப்படி ஒவ்வொன்றையும் பெருக்கி பெருக்கி அது இந்த கூட்டுத்தொகை. அப்ப இது நடப்பாண்டினுடைய கூட்டுத்தொகை சிக்மா. அப்ப சிக்மா P1 இன்டு கியூ நோட். அப்ப இது நீங்க தெரிவு செய்த பண்டங்களின் நடப்பாண்டு பணப்பெறுமதியின் கூட்டுத்தொகை. இது நாங்க தெரிவு செய்த பண்டங்களின் அடியாண்டினுடைய பேரளவு பெறுமதி. அடியாண்டின் அப்ப குறித்த ஆண்டினுடைய பணவீக்க வீதம் என்னென்று கணிக்கிறது. அப்ப குறித்த ஆண்டினுடைய பணவீக்க வீதம். அப்ப பணவீக்க வீதத்தை நீங்கள் கணிக்க வேணும் என்றால் உங்களுக்கு விலைச்சுட்டியின் பெறுமதி வேணும். அப்ப நாங்கள் முதல் குறித்த வருஷத்தினுடைய விலைச்சுட்டி. அப்ப விலைச்சுட்டி என்று காண போறீங்க. அப்ப பிரைஸ் இண்டெக்ஸ் பிஐ. அப்ப சமன் தெரியல நடப்பு வருடத்தின் தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் பேரளவு பெறுமதியின் கூட்டுத்தொகை. அப்ப சிக்மா P1 தர கியூ நோட் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின்
அடியாண்டினுடைய பெயரளவு பெறுமதி. அப்ப சிக்மா P0 தர Q0. அப்ப விலைச்சுட்டன் என்பது 100 அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுறபடியால் இன்டு 100. சமன்பாடு படிவ விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளை. அப்ப என்னென்று குறித்த வருஷத்துக்கான விலைச்சுட்டன் காண போறீங்கள் என்றால் தெரியல, குறித்த அதாவது நிகழ் வருட நடப்பு வருடத்தினுடைய தெரியல தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் பேரளவு பெறுமதியின் கூட்டுத்தொகை. அதான் காட்டியிருக்கேன் 6989. அப்போ குறித்த ஆண்டினுடையது 6600. அப்போ 6689 கீழ் அடியாண்டு 5794 தர 100. அப்ப இதுதான் அந்த குறித்த வருடத்துக்குரிய விலைச்சுட்டி. அப்ப இதை நீங்கள் கணித்தால் அந்த விலைச்சுட்டியினுடைய பெருமானம் ஒரு ஆண்டு வரும். பாருங்க, அந்த விலைச்சுட்டியினுடைய பெருமானம் தான் இங்கே கணிச்சு காட்டியிருக்கிறேன். பாருங்க, அந்த விலைச்சுட்டியினுடைய பெருமானம் எவ்வளவு என்று பார்த்தீங்கள் என்றால் 115.44. அடியாண்டுக்கு கணிக்கப்படுகிற விலைச்சுட்டியின் பெறுமதி 100. எப்பவும் மாணவர்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், அடியாண்டுக்குரிய விலைச்சுட்டியினுடைய பெருமானம் 100. அப்ப அந்த 100ல இருந்து நீங்க நடப்பாண்டுக்கு பார்க்க போறீங்கள் எத்தனை வீதத்தால் அந்த விலை மட்டம் கூடியிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப அடியாண்டின் பெறுமதி 100, நடப்பாண்டின் பெறுமதி 115.447. அப்ப அடியாண்டின் விலை மட்டத்தை விட நடப்பாண்டினுடைய விலை மட்டமானது 15.447 வீதத்தால், இந்த அடியாண்டு 100 டிரெக்டா வீதம் போடலாம். அப்ப 15.447% அதிகரிச்சிட்டு விளங்கிட்டோம். 15.447% அதிகரிச்சிட்டு. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது. அப்ப ஒரு நாட்டினுடைய பணவீக்க வீதத்தை நாங்கள் கணிக்க வேணும் என்றால் அந்த அடியாண்டுக்குரிய விலைச்சுட்டியின் பெறுமதி தெரியும். அப்ப அடியாண்டோட தான் என்ன செய்ய போறோம், ஒப்பிட போறோம். பாருங்க, அப்ப அடியாண்டின் பெருமானம் 100, நிகழ்கால ஆண்டின் பெறுமதி எத்தனை? அப்ப அடியாண்டை விட எத்தனை வீதம் கூடி இருக்கு. சரி, இப்ப எல்லாருக்கும் விலைச்சுட்டன் கணிக்கிறதுக்குரிய தேவையான தகவல்கள் எவை என்பது விளங்கி இருக்கு. அப்ப இனி நீங்க மாணவர்கள் இதில் அறியணும், இப்ப 4 வகையான விலைச்சுட்டன்கள் இருக்கின்றது. இப்ப 4 வகையான விலைச்சுட்டன்கள் இருக்கின்றது. அப்ப நாங்கள் முதல் 2 விலைச்சுட்டனையும் எடுத்து பார்ப்போம். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன், தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்ப கொழும்பு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்றதுக்காகத்தான் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கு பாருங்க, நாங்கள் சுருக்க குறியீடு பாவிக்கிற நாங்கள் CCPI, நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் NCPI. பாருங்க, 2016 ஆண்டு ஃபைனல் பேப்பரில் இந்த 2 விலைச்சுட்டனையும் ஒப்பிட்டு கேட்டார்கள். ஒரு கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை விட ஒரு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் சிறப்பானது, மேலானது. அப்ப நீங்கள் முதல் விளங்குங்கள், இந்த வினாக்களை பிறகு பார்ப்போம். இப்ப ஒரு கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்றது என்னென்ன தகவலை கொண்டு கணிக்கிறது. அப்ப முதலாவது நீங்கள் ஒரு விலைச்சுட்டன் சொல்லி, ஒரு நுகர்வோர் விலைச்சுட்டன் சொல்லி அந்த விலைச்சுட்டனை கணிக்கிறதுக்குரிய நுகர்வோரை
கரத்தில் எடுக்கின்ற புவியியல் பிரதேசம். இது முதலாவது. அதை நீங்கள் சொல்லி பழகுவோம். இந்த புவியியல் பிரதேசம் இப்போ எந்த பகுதியில் இருந்து அந்த நுகர்வோர் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கு கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாருங்க, கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான குடியிருப்பாளர்களை கருத்தில் எடுக்கிறோம். அதான பேரை வச்சாச்சு, கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். பாருங்க, தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை எடுக்க அங்க எடுக்கிற நுகர்வோர் இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள நுகர்வோர், இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள நுகர்வோர். அதாவது பேர் இலங்கை முழுவதிலும். அப்ப உங்களுக்கு தெரியும் 9 மாகாணம் இருக்கு, 25 நிர்வாக மாவட்டம் இருக்கு. அவ சகல மாவட்டங்களிலும் இருந்து அந்த நுகர்வு குடும்பத்தை எடுக்கிறோம். இதுதான் முதலாவது. அடுத்தது பாருங்கள், அடிப்படை கணக்கெடுப்பு. இந்த அடிப்படை கணக்கெடுப்பு எப்ப நடந்தது? அப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை செய்வதற்கு குடியிருப்பாளர்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான 2006-7 மேற்கொள்ளப்பட்ட அடிப்படை கணக்கெடுப்பு. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை நாங்கள் கணிப்பதற்கு 12-13 செய்த அடிப்படை கணக்கெடுப்பு. அடியாண்டு பாருங்க. அப்ப இந்த அடியாண்டு மூன்றாவது விஷயம். இப்படி ஒவ்வொன்றா பாருங்க. 2 விலைச்சுட்டனுக்கும் அடியாண்டு ஒரே அடியாண்டாகவே பயன்படுத்தப்படுகிறது. முதல் ஆரம்பத்தில் கொண்டு வரைக்க வேறு ஆண்டு. நான் ஆக பழைய தகவல் எல்லாத்தையும் சொல்லி உங்களை குழப்பே இல்லை. அப்போ கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கும் நாங்கள் இப்போ பாவிக்கிற அடியாண்டு 2013. அப்போ அந்த அடியாண்டில விலைச்சுட்டியினுடைய பெருமானம் 102 இருக்கும். அப்போ 2013. அடுத்தது 4வது, அடிப்படை காலத்தில் மொத்த செலவீனம். பாருங்க, 2006-7 நாங்கள் கணக்கெடுக்கும் போது ஒரு குடும்பம் மாதாந்தம் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 27,972 ரூபா, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு 27,972 ரூபா மாதாந்த செலவாக இருந்தது ஒரு குடும்பத்துக்கு. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை கணக்கேற்க நாங்கள் எடுத்தது 12-13. அப்ப பாருங்க, 32,142 ரூபா 69%. அப்ப 27,972 இருந்த அடிப்படை செலவீனங்கள் பாருங்க 32,000. அந்த கணக்கெடுப்பு நடக்கிற ஆண்டு மாற மாற விலை மட்டம் மாறிக்கொண்டிருக்கும். அதால வாழ்க்கை செலவுகள் வேறுபடும். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த தேவை. கொழும்பு நுகர்வு. அடுத்தது பாருங்க, பொறுத்தொகுதி. பாருங்க, கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை நாங்கள் கணக்கேற்கை 364 பொருட்களை எடுத்து 12 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். அதை 105 உபதொகுதிகள் ஆகி இருக்கிறோம். இந்த பிரதானமானதுதான் வேணும். 12 பிரதான தொகுதிகள், 105 உபதொகுதிகள். தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை கணக்கேற்க பாருங்கள், 407 வகையான பொருட்களை எடுத்து 12 பிரதான தொகுதி, 105 உபதொகுதி. எடுக்கப்படுகிற பண்ட தொகுதிகள். அடுத்தது வேறங்க தெரிஞ்சிருக்கணும், நிறை கட்டமைப்பு. அப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனிலும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனிலும் நாங்கள் எடுத்த அந்த 12 தொகுதியான பண்டங்களில் உணவு மற்றும் குடிபானங்களுக்குத்தான் முதலிடம். உணவு மற்றும் குடிபானங்களுக்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம். அப்ப பாருங்கள், கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டலை அந்த உணவு மற்றும் குடிபானங்களுக்குரிய செலவினுடைய பங்களிப்பு வீதம் 28%. 28% இருந்திருக்கு. 28%. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டல்ல பாருங்கள், அதுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் 44.
44.04 44 வீதம் என்று போட்டிருக்கிறோம். அப்ப கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டலை உணவுப் பொருட்களுக்கு கொடுத்த நிறை 28.2. அப்ப இங்க நாங்கள் கொடுத்தது 44. அப்ப தேசிய நுகர்வோர் விலை சுட்டலை கொடுத்த முக்கியத்துவம் கூட அதை விளங்கி இருக்கும். அடுத்தது விலை சேகரிப்பு மையங்கள். அப்ப எந்த ஒரு விலை சுட்டனையும் நாங்கள் கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் அந்த விலை மட்டம் தொடர்பான நாங்கள் எடுக்கிற பண்ட தொகுதிகள் தொடர்பான விலைகள் அங்கே இருந்து எடுக்கிறோம். பாருங்க, கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனுக்கு கொழும்பு நகர பிரதேசங்களை உள்ளடக்கின 14 விலை சேகரிப்பு மையங்கள். இந்த கொழும்பினுடைய பிரதான 14 கொழும்பு மாவட்டத்துக்குள்ள கொழும்பினுடைய பிரதான 14 உபநகரங்கள்ல இருந்து இந்த விலையை எடுத்தார்கள். ஆனால் தேசிய நுகர்வோர் விலை சுட்டனை கணக்கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நகர்ப்புறங்களில் இருக்கிற 3 விலை சேகரிப்பு நிலையங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பிள்ளைகள் 3. உதாரணம் உங்களுக்கு தெரியும். இப்ப கொழும்பு மாவட்டத்தில் 3 இடம், கம்பஹா மாவட்டத்தில் 3 இடம், அப்படி எங்கள் அனுராதபுரம் மாவட்டம், வவுனியா, யாழ்ப்பாணம், இப்படி 25 நிர்வாக மாவட்டத்திலேயும் 3 விலை சேகரிப்பு இடங்கள்ல இருந்து எடுக்கிறோம். அடுத்தது இந்த விலைச்சுட்டனை, இந்த 2 விலைச்சுட்டனையும் இலங்கையில் கணிக்கின்ற நிறுவனம் இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம். பாருங்க, 2ஐயும் இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம் தான் கணிக்கின்றது. அப்ப நீங்கள் ஒரு விலைச்சுட்டன், உதாரணத்துக்கு இப்ப உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல இப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்றால் என்ன என்று உங்களோட ஒரு வினா தொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். எங்கே இருந்து அது இந்த புவியியல் பிரதேசம், அடிப்படை கணக்கெடுப்பு, அடியாண்டு, அடிப்படை கணக்கெடுப்பு, அடியாண்டு, பொறுத்தொகுதி, நிறை கட்டமைப்பு, விலை சேகரிப்பு நிலையங்கள், அதை கணிக்கின்ற நிறுவனம் யார்? கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனையும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனையும் பிள்ளைகள் நீங்கள் ஒப்பீடு செய்து படியுங்க. நான் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை பற்றி நான் நிறைய சொல்லல. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் 48ஆம் ஆண்டு பிரித்தானியருடைய காலனித்துவத்தில் இருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்த நேரம். அப்போ இலங்கைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு தனியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பொருளாதார தகவல்களை நாங்கள் மையப்படுத்தி அதை அளவிடுவதற்காக செயற்பாட்டை நாங்கள் தனித்து முன்னெடுத்தோம். அப்ப இலங்கையில பாருங்க, முதலாக பணவீக்கத்தை கணிப்பதற்கென்று சொல்லி இலங்கையில முதலாக கொண்டு வரப்பட்ட விலைச்சுட்டன், நாங்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்ப 49ஆம் ஆண்டு 48 சுதந்திரம் அடைகிற 49ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை நாங்கள் முதலாக அளவிட்டோம். அப்ப முதலாக கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் வருகின்ற போது அதனுடைய அடியாண்டாக கொடுத்த நாங்கள் 1952. பழைய தகவலை சொல்றது என்னன்னா, மாணவர்களுக்கு விளங்கணும், ஒரு கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் ஒரு பழமை வாய்ந்த விலைச்சுட்டன். அப்ப 52ஆம் ஆண்டை நாங்கள் அடியாண்டாக கொண்டு கொழும்பு மாநகரத்துக்குள் வாழுகின்ற, பாருங்க, கொழும்பு மாநகரத்துக்குள்ள வாழுகின்ற நுகர்வு குடும்பங்களை பிரதித்துவப்படுத்துகிற வகையில தான் இந்த விலைச்சுட்டன் ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டது. அப்ப வேண்டாந்த சுட்டன் சொல்றோம், கொழும்பு மாநகரத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் சரியான தகவலை எடுக்க இயலாது என்ற குறைபாட்டை வச்சுக்கொண்டு பிறகு என்ன செய்தார்கள், மாவட்ட அடிப்படையில் இந்த கொழும்பு மாவட்டத்துக்கு சொல்லி அப்ப மாவட்ட அடிப்படையில் நுகர்வோர் விலைச்சுட்டனை கொண்டு வந்தார்கள். அப்ப இப்படியே அந்த சுட்டன்கள்ல நாங்கள் சில மாற்றங்களை செய்து தெரியல, கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை கைவிட முடியாது. இரண்டா இலங்கையில முதலா வந்த விலைச்சுட்டன். அப்ப கொழும்பு மாவட்ட நுகர்வோரை மட்டும் ஒரு மட்டுப்படுத்த எல்லைக்குள்ள வச்சு நாங்கள் விலை மட்டத்தை அளவீடு செய்து போட்டு அது இலங்கைக்குரிய விலை மட்டம் என்று சொல்றது பொருத்தமில்லை என்றதுக்காகத்தான் இலங்கை தொகை மதிப்பு திணைக்களம் 12-13 ஒரு ஆய்வை செய்து தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை கொண்டு வந்தார்கள்.
அப்ப தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை கொண்டு வரைக்கை தொகை மதிப்பு திணைக்களம் குறிப்பிட்டது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை நாங்கள் கைவிட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் பழைய கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் புதிய கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்று சொல்லி 2 வகையான விலைச்சுட்டங்களை ஒப்பிடுபடுத்திட்டோம். இப்ப அப்படியெல்லாம் பழைய சாகுகள் எல்லாம் விட்டு இப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் இதைகளெல்லாம் சொல்கிறோம். என்னடா இப்போ சில வழியில் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு விலைச்சுட்டன் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எடுத்து கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்று பார்த்துட்டு அதில் இருக்கிற தகவல்கள் பழையதாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தகவல்கள் புதியதாக இருக்கும். அப்போ இந்த மாற்றங்கள் மாணவர்களுக்கு விளங்கணும். இதையும் சொன்னதான் என்றால் இப்படி மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சரி, அப்போ விலைச்சுட்டன்ல இப்போ நாங்கள் 2 விலைச்சுட்டன்கள் முடிச்சிட்டோம். அடுத்த வாரங்கள் 3வது விலைச்சுட்டனாக வரப்போது உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் PPI. அப்ப இவ்வளவு நேரமும் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளவோனும். இந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்பது சரியல்லோ நுகர்வோரை மையப்படுத்தி சில்லறை விலை மாற்றங்களை வெளிப்படுத்தும். அதாவது சில்லறை விலை மாற்றம் நுகர்வோருக்குரிய விலையை வச்சு. அப்போ ஏற்கனவே நீங்கள் மாணவர்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க, நாங்கள் தேசிய கணக்கீட்டில் முதலாவது படித்த நாங்கள் உற்பத்தியாளர் விலை, அதுக்கு முதல் உங்களுக்கு சொல்லி தந்த நான் அடிப்படை விலை பேசிக் பிரைஸ், உற்பத்தியாளர் விலை, கொள்வனவாளன் விலை. உண்மையில கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனும் எதை கொண்டு கணிக்கப்பட்டது? கொள்வனவாளர் விலை, அதான் கன்சியூமர் பிரைஸ். நுகர்வோர் விலையை வச்சு கணிச்சது. அப்ப நுகர்வோர் விலையும் உற்பத்தியாளர் விலையும் ஒன்றாக இருக்குமோ? இல்லை. அப்ப அந்த உற்பத்தியாளருடைய விலை மாற்றத்தை நாங்கள் அறிய வேண்டும் என்றதற்காக 2015ஆம் ஆண்டு இலங்கை தொகை மதிப்பு திணைக்களம் ஒரு விலைச்சுட்டியை அறிமுகப்படுத்துது. அதுதான் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன். அப்ப வாருங்கள், அப்ப பொருட்கள் சேவைகளின் தெரியல உற்பத்தியாளர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற விலைகளின் போக்கை, உற்பத்தியாளர்களினால் பெற்றுக்கொள்ளப்படுகிற விலைகளின் போக்கை வெளிப்படுத்துகிற விலைச்சுட்டன். அப்ப மாணவர்கள் இதில் நோட் பண்ணி வச்சிருக்கோனும். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனும் கொள்வனவாளர் விலையில் கணக்கிடப்பட்டது, நுகர்வோர் விலையில் கணக்கிடப்பட்டது. ஆனால் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் உற்பத்தியாளர் விலையில் கணக்கிடப்பட்டது. அப்ப ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே முக்கியமாக இருக்கிற வேளாண்மை உற்பத்திகள் பாருங்க. இதுல வேளாண்மை உற்பத்திகள் இந்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ள வார எல்லாத்தையும் எடுக்க போறோம். ஆனா வேளாண்மை உற்பத்திகளுக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. 161 வகையான பொருட்கள். அப்ப இந்த வேளாண்மை உற்பத்திகளுக்குள்ள இருக்கிற 161 வகையான உற்பத்தியாளர்களுடைய விலையை கருத்தில் கொண்டு 2013ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டு 2013ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டை அடிப்படையாக கொண்டு இலங்கை தொகை மதிப்பு திணைக்களத்தால் கணிக்கப்பட்ட சுட்டன் தான் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன். அனைத்து உற்பத்தியாளர் விலையைத்தான் காட்டும். அப்ப இந்த உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் வாரத்துக்கு முதல் மாணவர்கள் அறிஞ்சிருக்கணும். அந்த சுட்டியை பற்றிய நீங்களுக்கு தேவையில்லை. இந்த மொத்த விற்பனை விலை உற்பத்தியாளருடைய விலை உண்மையில மொத்த விற்பனை விலையாத்தான் இருக்கு. அப்ப இந்த உற்பத்தியாளருடைய விலை மாற்ற போக்கை காட்டுவதற்காக முந்தி நாங்கள் கணித்துக் கொண்டிருந்தது, அதை இலங்கை மத்திய வங்கி தான் கணிச்சது. தெரியல, அதாவது தெரியல மொத்த விற்பனை விலைச்சுட்டன் 1974ஆம் ஆண்டை அடியாண்டாக கொண்டு கணக்கிடப்பட்டது மொத்த விற்பனை விலைச்சுட்டன். அந்த மொத்த விற்பனை விலைச்சுட்டனை நிப்பாட்டி போட்டு அதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட சுட்டன் தான் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன். உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் தகவல் தெரியும். அப்ப இதை விட உங்களுக்கு தெரியும், இந்த விலைச்சுட்டன்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி இதுல நான் தனியே நின்று வினக்கட்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. காரணம், இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி சம்பந்தமாக நாங்கள் தேசிய கணக்கீட்டில் தெளிவாக படிச்சிட்டோம்.
அப்ப நடைமுறை விலைகளில் கணிக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தியாக மாற்றுவதற்காக ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு விலை குறிகாட்டி தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப நடைமுறை விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தியால் பிரித்து 100ஆல் பெருக்க வாரதுதான் இந்த சுட்டல். அப்ப தேசிய கணக்கீட்டில் நாங்கள் அடியாண்டை எடுக்கிறோம் 2010. இந்த 2010ஆம் ஆண்டை கொண்டு கணக்கிட்டு நாங்கள். ஆகவே இந்த 4வது விலைச்சுட்டி சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே மாணவர்கள் படித்திருக்கிறபடியால் தெரியலோ. அப்ப இலங்கையிலே பணவீக்கத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற விலை குறிகாட்டிகள் 4. அப்ப அந்த 4 விலை குறிகாட்டிகள் சம்பந்தமான பிரதான விடயங்களை தயவு செய்து பிள்ளைகளோட நோட் புக்கில் சுருக்கி எடுத்து வச்சிருக்கோம். பந்தி பந்தியாக இருந்தால் படிக்க மாட்டீங்கள், பாயிண்ட்ஸை எடுத்து வச்சிருங்க. அப்போ கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டல்ல பிரதான விடயங்கள் என்ன சொல்லி இருக்கிறது. இதில் சில விடயங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படும். தெரியல. தேசிய நுகர்வோர் விலை சுட்டியில் என்ன சொன்னேன், உற்பத்தியாளர் விலை சுட்டியில் என்ன சொன்னேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்போ இவ்வளவு தான் விலை சுட்டன். சரியில்லை. அப்போ உங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் பணவீக்கம் பொதுவிலை மட்டம் என்ற 7.2 என்ற தேர்ச்சி மட்டம் நிறைவுக்கு வந்துவிட்டது. விளங்கிட்டு வடிவாக தொகுத்து படிக்கும். இதன கேள்விகள் நாங்கள் அடுத்த காணொலி ஊடாக பார்ப்போம், எப்படியெல்லாம் வினாக்கள் வருகின்றது. சரியில்லை. அப்போ நாங்கள் 7வது தேர்ச்சி மட்டத்தில் 7.1 பணம் முடிச்சிட்டோம், 7.2 பொதுவிலை மட்டம் முடிச்சிட்டோம். அடுத்த காணொலி ஊடாக நாங்கள் நிதி முறைமைக்குள் போகிறோம் 7.3. ரைட். ஆகவே இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த சரியில்ல மாணவர்களுக்கும் இனிய ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.